ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்னாகமம் 13வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையும். என்னாகமம் 13வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலேயும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். தேவனுடைய ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. வேதத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே இந்த அநேக நியாயப்பிரமாணங்களை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்த அந்த மோசே இந்த என்னாகமம் 13வது அதிகாரத்திலே தொடக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இந்த பிரபுவாகிய புருஷனை என்று நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஒரு லீடர் என்று இன்னும் பல டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு லீடர், அந்த கோத்திரத்துக்கான ஒரு தலைவன். இந்த தலைவனை அங்கு போய் சுற்றி பார்க்கும்படி, உளவு பார்க்கும்படி, வேவு பார்க்கும்படி அங்கே அனுப்பு என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசே ஜனங்களுக்கும் அதே போல 17வது வசனத்தில் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவரை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அந்த தேசத்தை குறித்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள அங்கு மோசே அனுப்புகிறார். இந்த ஜனங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகாப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சோயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள திராட்சை செடி எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கும் அவர்கள் போனார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்த பின்பு அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்தார்கள். எந்த பாரான் வனாந்தரத்தில் இருந்து மோசே அவர்களை அனுப்பினாரோ
3வது வசனம் சொல்லப்பட்டது போல பாரான் வனாந்தரத்தில் இருந்து மோசே அனுப்பியிருக்கிறார். அந்த பாரான் வனாந்தரத்துக்கு மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் லீடர், ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ளரும் மறுபடியும் மோசேக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு தான் இந்த 26வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த லீடராக முன்குறிக்கப்பட்டு ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருவராக போய் வந்த ஒவ்வொரு மனிதனும் 12 பேர் 12 கோத்திரத்துக்கு, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு வீதமாக, 12 கோத்திரத்துக்கு ஒரு வீதமாக 12 பேர் இந்த தேசத்தை பார்க்க அனுப்பினார்கள். நீங்கள் வேதாகம புஸ்தகத்தில் பின்பக்கமாக இருக்கிற அந்த மேப் இருக்கிற அந்த சித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது, அந்த வரைபடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, பாரான் வனாந்தரம் என்கிற அந்த வனாந்தரத்தில் இருந்து சீன் வனாந்தரம் போய், அங்கிருந்து எபிரோனுக்கு போய், தெற்கே இருக்கிற எபிரோன் மட்டும் போய், அதாவது வெறும் அந்த தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். சீன் வனாந்தரம் போய் ஆமாத்துக்கு போகிற வழியாக ரேகாப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து, எபிரோனுக்கும் போய் எபிரோனில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து, எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கும் போய் அங்கே இருக்கிற திராட்சை செடியை பறித்து கொண்டு இவர்கள் வந்தார்கள். இந்த பிரயாணம் ஒரு சாதாரண பிரயாணம் அல்ல. அதாவது ஒரு பெருங்கூட்டமாக ஒரு தலைவனோடு கூட போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த பிரயாணங்களை காட்டிலும் இந்த பிரயாணம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாணம். ஏனென்றால் நீங்கள் அது பின்னாடி அந்த மேப்பை பார்க்கும்போது, பாரான் வனாந்தரத்திலிருந்து ஒரு வெகு தூர பிரயாணம் சீன் வனாந்தரம். அந்த சீன் வனாந்தரத்திலிருந்து எபிரோன், ரேகாப் மட்டும் போய், அதுக்கு பின்பாக எபிரோன் போய், அதுக்கு பின்பாக எஸ்கோல் பள்ளத்தாக்கு போய், அங்கே இருக்கிற திராட்சை செடிகளை திராட்சை கொடிகளில் இருக்கிற ஒரு குலையை அறுத்து கொண்டு இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது என்னென்னா, இவர்கள் ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை அந்த இடத்துல பேசுகிறார்கள் என்று இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் என்பது தேவன் நம்மை நடத்துவதை நினைத்து பார்க்கிற ஒரு சம்பவமும் அந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது. விசுவாசம் என்பது வெறும் அறிக்கையில் மாத்திரமல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது தான் அந்த விசுவாசம் உயிர் பெற்றதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இவங்க இந்த 12 பேரும் அந்த இடத்த போய் சுற்றி பார்த்து, அந்த பிரயாண தூரம் இருக்கு இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வந்திருக்கிறாங்க. வரலாற்று கூற்றுப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கும் அதிகமான பேர் தான் இருப்பாங்க அப்படின்றது. அப்போ இத்தனை ஜனங்களையும் அவர்கள் மோசே கூட்டு வந்த அந்த பிரயாணத்தில், அவர் வந்த பிரயாணங்களை காட்டிலும் இந்த பிரயாணம் முக்கியமான பிரயாணம். ஏன்னா இந்த பிரயாணத்தில் வெறும் 12 பேர் தான் போகிறாங்க. இங்கே இந்த 12 பேருக்கு இந்த பிரயாணத்தில் கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நடத்தியிருப்பார். இவர்கள் பார் வனாந்தரத்திலிருந்து சீன் வனாந்தரத்துக்கு போகணும். வனாந்தரம் என்றால் டெசர்ட். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் டெசர்ட் ஒரு பாலைவனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் இருக்காது, செடி கொடிகள் இருந்து சாப்பிட்றதுக்கு வழிகள் இருந்திருக்காது. ஒரு விதமான வறட்சியான சூழ்நிலையில் அவர்கள் போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த பிரயாணத்திலும் அவர்கள் நடத்தியிருக்கிறார். அந்த பிரயாணத்தில் பாரான் வனாந்தரத்திலிருந்து சீன் வனாந்தரத்துக்கு போகும்போது நடத்தியிருக்கிறார். சீன் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் ரேகோ போகிற போது நடத்தியிருக்கிறார். அங்கிருந்து அவர்கள் தெற்கே எபிரோன் மட்டும் போகும்போது நடத்தியிருக்கிறார். எபிரோன்லேருந்து எஸ்கோல் பள்ளத்தாக்கு போகும்போது அவர் நடத்தியிருக்கிறார். அப்படியானால் இவ்வளவு தூரம் நடத்தின கர்த்தரை இவர்கள் மட்டுப்படுத்தி ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள். இதுதான் அந்த இடத்துல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தங்களை நடத்தி வந்த கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய தூரம் வனாந்தரத்தில், அங்கேயாவது மோசே என்கிற ஒரு தலைவன் இருந்தால், இங்கே கர்த்தரே இவர்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து இவர்களை நடத்தி கொண்டு போய் அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் திராட்சை செடி அறுக்கிறதெல்லாம் அவர்களுக்கு அறுத்து கொண்டு வந்து அதை ஒரு தடியில் பிடித்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த திராட்சை பழமே எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். இந்த கனிகள், அந்த தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வரணுன்ட்டு மோசே சொன்னதன்படி அதுக்கெல்லாம் அவங்க கேட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் கர்த்தர் எவ்வளோ தூரம் பாதுகாத்திருக்கார் பாருங்கள். அவர்களை வனாந்தரத்தில் பாதுகாத்திருக்கார். அவர்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குமோ தெரியாது.
அப்போ எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டவர்கள் போகும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். பாருங்கள், இப்போ நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டால் வட இந்திய மக்கள், குறிப்பாக இந்த தென்னிந்தியா, அதாவது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகிற மக்களை ஈஸியாக அடையாளம் பிடித்து விடுவார்கள். அவருடைய தோற்றத்தை வைத்து, அவருடைய பேச்சை வைத்து, அவர்களுடைய பாடி லாங்குவேஜஸ் வைத்து, மேக்சிமம் அவர்களுடைய தோற்றத்தை வைத்தே இவர்கள் வட இந்தியர்களா அல்லது தென்னிந்தியர்களா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். இங்கே தென்னிந்தியாவில் இதே போல் தென்னிந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு யாராவது போனால் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் ஒரு சவுத் இந்தியர்கள், இவர்கள் இங்கிருந்து தான் வருகிறார்கள், இவர்கள் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்கிறதை ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட இது நமக்கும் வட இந்தியாவுக்கும் இருக்கிற தூரத்தை விட பெரிய தூரம். இவர்கள் கிட்டத்தட்ட பிரயாணம் பண்ணி போய் அங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள் வேறு, அங்கே இருக்கிற மக்களுடைய உடைகள் வேறு இருந்திருக்கலாம். இந்த இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் பிரயாணப்பட்டு வந்தவர்கள். இவர்கள் எகிப்திலிருந்து, அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து எகிப்திலிருந்து பிரிந்து வந்து இவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கலாச்சாரம் வேறு, இவங்க வேறொரு கலாச்சாரம் உள்ள மக்களுக்கிட்ட போய் வேவு பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல கூட கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். இவர்கள் யார் கண்ணுக்கும், நீ யார், எந்த ஊருக்கார, இங்கே ஏன் வந்திருக்கிற, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்றத கேட்கல. நீங்கள் பாருங்கள், எரிகோவுக்கு வேவு பார்க்க போனவங்களை ஈஸியாக அந்த நாட்டு ராஜா கண்டுபிடித்து வேவு பார்க்க 2 பேர் வந்திருக்கிறாங்களாமே, எங்கேன்னு தேடி வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வெளிநாட்டுக்கு அந்த மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் ஊருக்காரன் இல்லாமல் இங்கே ஒரு ஊருக்காரங்க, வெளியூருக்காரங்க இங்கே வந்திருக்காங்களே, என்ன காரணம்? அதுபோல தான் இந்த ஒரு விதமான ஆபத்தான சூழ்நிலையில் கூட கர்த்தர் இவர்களை பாதுகாத்திருக்கிறார். இவர்கள் திராட்சை கொலையை அறுத்து வருகிறவர்களுக்கும் கனியை எடுத்து வர்ற வரைக்கும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். நான் பாருங்கள், இவர்களுடைய நம்பிக்கை எங்கே போச்சுன்னா, இவர்கள் நடத்தி வந்த தேவனை மறந்து, இவர்கள் நடத்தி வந்த அற்புதங்களை மறந்து அங்கே இருக்கிற சில காரியங்களை பேசியிருக்காங்க. இவங்க பேசுனது எல்லாமே ஃபேக்ட், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஃபெய்த். அப்போ இன்றைக்கி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று அந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக 33வது வசனத்தில் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்தோம், எல்லாமே இருக்கிறாங்க, இங்கே இந்தந்த தேசத்தில் இவங்க இருக்கிறாங்க. 28வது வசனத்துலேயும் 29வது வசனத்துலேயும் யார் எங்கே குடியிருக்கிறார்கள், எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்ப 31ஆம் வசனத்தை சொல்கிறாங்க, அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். அந்த இடத்துல காத்த கர்த்தர் அவர்களை பார்க்கலும் பலவான் என்கிறதை இவங்க மறந்து போனாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த ஊழியத்தில் தமிழ்நாட்டில் பண்ணும்போது ஒரு சில சவாலான சூழ்நிலைகளை சந்தித்தோம். வட இந்தியாவுக்கு ஜம்மு காஷ்மீர் என்ற இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக முன்னாள் உபவாஸ் ஜபத்துக்காக கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது, அங்கே முதல் முறை போகும்போது நாங்கள் டெல்லியிலேருந்து பிரயாணப்பட்டு திரும்ப அந்த ஜம்முக்கு இன்னொரு ட்ரெயின் மாற வேண்டிய சூழ்நிலை. அப்போ நாங்கள் டெல்லியில் காலையில் இறங்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு செய்தி வருது, டெல்லியில் இருக்கிற விவசாயிகள் போராட்டத்தினால டெல்லியிலிருந்து பக்கத்து மாநிலத்திற்கு செல்லக்கூடிய எல்லா ட்ரெயினும், டெல்லியிலேருந்து மேற்புறமாக செல்லக்கூடிய எல்லா ட்ரெயினும் கேன்சல் செய்யப்படுகிறது, எந்த ட்ரெயினுமே போகாது என்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. காலையில் நாங்கள் இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நாங்கள் 5 மாவட்டத்துக்கு பிரிந்து போய் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் யோசனை செஞ்சுருந்தோம். ஆனால் போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. கிட்டத்தட்ட அது வேறு யாருக்கும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட லீடர்ஸ்க்கு நாங்கள் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ அங்கே உள்ள ஆட்கள் சொல்லிட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் வராதிங்க, இப்போ நீங்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நீங்கள் டெல்லியிலேயே ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மத்தியில் இருந்த ஒரு சகோதரர், சரி நாங்கள் டெல்லியில் என்ன பண்ணலான்ற ஒரு யோசனையை ஒரு பக்கமாக மாம்ச ரீதியாக சிலர் யோசித்து கொண்டிருந்தோம். அப்போ எங்கே தங்கலாம், என்ன செய்யலாம், இப்படி நம்ம இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம பிரயாணப்பட்டு வந்து நம்ம இந்த இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிலர், அந்த குறிப்பிட்ட ஒரு 6-7 பேரில் சிலர் வருத்தத்துடனும் சிலர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன செய்யலாம் என்கிறதையும் யோசனை செய்து கொண்டு இருந்தபோது
ஒரு சகோதரர் திடீரென்று ஒரு ஆவியின் ஏவப்பட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். கிட்டத்தட்ட இரவு 12-1 மணி இருக்கும்போது அவர் சொன்னார், சென்னையிலேருந்து டெல்லி எவ்வளோ கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர். டெல்லியிலேருந்து ஜம்மு எவ்வளோ கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 சொச்சம் கிலோமீட்டர். அவர் ஒரு கேள்வி கேட்டார், சகோதரரே எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க, 2400 கிலோமீட்டர் நம்ம நடத்தி வந்த கர்த்தர் மிச்சம் இருக்கிற 600 கிலோமீட்டர் கொண்டு போக மாட்டாரா? 2400 கிலோமீட்டரில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை கொண்டு போய் இந்த பட்டணத்தில் சேர்க்குற இந்த கர்த்தர் மிச்சம் இருக்கிற 600 கிலோமீட்டரையும் இப்போ பிரயாணம் பண்ண நமக்கு உதவி செய்வார். நாம் அடுத்த அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி நாங்கள் எப்படியாவது உள்ளே பிரவேசிப்போம். அங்கே உள்ள சில காரியங்களை ஒழுங்குபடுத்துறதை, வாகனங்கள் ஒழுங்குபடுத்த உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டபோது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லையே, எப்படி வருவீங்க? நாங்கள் எப்படியோ அந்த எல்லைகளுக்குள்ளே வந்து சேருவோம். உங்கள் மாநிலத்துக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்து சேருவோம். நாங்கள் நாளை இரவுக்குள்ளே வந்து சேருவோம் என்று ஒரு வாக்கு பண்ணினார். உடனடியாக அந்த 30 பேரும் இறங்கி இந்த விசுவாச காரியங்களை ஷேர் பண்ணபோது 30 பேருக்குள்ளேயும் ஆவியானவர் ஒரு 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 விதமான ஒரு விசுவாச அக்கினியை உள்ளே போட்டபோது எல்லாரும் எந்த வசதிகள் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலை. கிட்டத்தட்ட அத்தனை பேரும் சாதாரணமான ஒரு பேருந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரங்கள் அந்த ரோடு ட்ராவல் செய்யணும். புஷ்பேக் சீட்டு கூட கிடையாது. எல்லாரும் உட்காந்து ட்ராவல் பண்ணி அந்த மாநிலத்துக்கு போய் அதை ஜெபித்துட்டு வரும் பொழுது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். இதை நான் ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன்னா, பல நேரங்களில் விசுவாச பரீட்சையில் நம்ம விசுவாச போராட்டம் வரும் பொழுது நாம் முன்ன இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு, அந்த சின்ன தூரத்தை பார்த்துட்டு, இந்த சின்ன தடைகளை பார்த்துட்டு அங்கேயே நின்றுடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி பார்க்கணும். எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் கர்த்தர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், கொஞ்சம் அவங்க 10 பேருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு யோசனை வந்திருந்தா, பாரான் வனாந்தரத்திலிருந்து சீன் வனாந்தரத்துக்கு என்னை நடத்தின கர்த்தர், சீன் வனாந்தரத்திலிருந்து ரோகோப்புக்கு போக என்னை நடத்தின கர்த்தர், அங்கிருந்து தெற்கே இருக்கிற எபிரோன் மட்டும் என்னை போக நடத்தின கர்த்தர், அங்கிருந்து எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போக நடத்தின இந்த கர்த்தர், ஹல்லேலூயா, இந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் என்னை பாதுகாத்து கொண்டு வந்த அந்த கர்த்தர், திராட்சை செடியை வெட்டும் போது என்னை பாதுகாத்த கர்த்தர், அந்த தேசத்தின் கனிகளை சிலதை பறித்து கொண்டு வரும்போது என்னை பாதுகாத்த கர்த்தர், இவர்களை ஜெயிக்கும் பொழுதும் யுத்தம் செய்யும்போது எங்களை பாதுகாப்பார் என்கிற ஒரு சிந்தை வந்திருந்தால், இந்த அவிசுவாசம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையை அந்த இடத்துல அவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய, ஒரு இழப்பை சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் எப்பொழுதுமே தேவன் வனாந்தரத்து பாதையில் இருந்து சில வாக்குத்தத்த பாதைகளை காட்டும் பொழுது, சில வனாந்தர பாதையில் இருந்து சில செழிப்பான பாதைகளை காட்டும் பொழுது, வனாந்தரத்தில் இருக்கிற அந்த நம்மை வனாந்தரத்தில் நடத்தி வந்த அந்த தேவனுடைய நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தமான பாதைகளை சுதந்திரித்து கொள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்ள பிறக்கும். நம்ம தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது தான், தேவன் நம்ம எப்படி கொண்டு வந்தார் என்பதை நினைக்கும் பொழுது தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பிறக்கும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் சொன்னது, அந்த காலேபும் யோசுவாவும் சொன்னது, அவர்கள் சொன்னது ஃபெய்த்து, மீதி உள்ள 10 பேர் சொன்னது எல்லாம் ஃபேக்ட்டு. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஃபேக்டின் மேலே ஃபெய்த்தை வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே பெருக வேண்டும், விசுவாசத்திலே வர்த்திக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் போகும்பொழுது தான் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னாகமம் 1வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 6,03,550 பேராக இருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய யுத்தத்திற்கு புறப்படத்தக்க எண்ணப்பட்ட பேர்கள் 6,03,550 பேராக இருந்தார்கள். அப்படியானால் அதே என்னாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 65வது வசனம், என்னாகமம் 26வது அதிகாரம் 65வது வசனத்திலே, வனாந்தரத்திலே சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும்
நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த வனாந்தர பிரயாணத்திலே விசுவாசம் இல்லாமல் பேசின அந்த 10 பேரினுடைய பேச்சை கேட்டு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அந்த துர்ச்செய்தியை கேட்டு கிட்டத்தட்ட 6,03,550 பேர் கிளம்பின. அந்த கூட்டம் 6,03,550 அல்ல, 548 பேர் அந்த வழி பிரயாணங்களிலேயே இறந்து போனார்கள். 6,03,548 பேர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை அடையவில்லை. வெறும் 2 பேர் தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த 2 பேர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால் விசுவாசத்தை பேசுகிற அந்த மனிதன் குறைவான ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக செய்யப்பட்ட ஊழியங்கள், அதற்கு பின்பாக இந்த யோசுவா ஒரு தலைவனாக மாறுகிறான். இந்த காலேப் ஒரு மறக்கப்படாத ஒரு வீரனாக மாறுகிறான், விசுவாச வீரனாக. எவ்வளவு பெரிய அவருடைய சந்ததியிலே தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகையினால வனாந்தர பாதையிலே பிரயாணம் பண்ணுகிற நாம் எந்த சூழ்நிலையிலும் நம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி பார்க்கக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்தார் என்பதை நாம் அதிகமாக யோசித்தோமானால் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத காரியங்களுக்காக சோர்ந்து போக மாட்டோம். விசுவாசத்தில் வல்லவர்களாகவும், ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த 10 பேர் மெஜாரிட்டி, 2 பேர் மைனாரிட்டி தான் இந்த எண்ணிக்கையில் பார்க்கும்போது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த 2 பேர் தான் மெஜாரிட்டி. அந்த 2 பேர் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினவர்கள், தேவனுடைய பார்வையிலே அவர்களை பார்த்தவர்கள். அதே போல் நாமளும் தேவனுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் பார்ப்போம். வனாந்தரத்து பாதையிலே போய் கொண்டிருந்தாலும் வாக்குத்தத்தமான பாதைகள் நமக்கு தெரியும் போது அதை விசுவாசத்தோடு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட தேவனிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. இதை கேட்ட ஒருவரையும் கர்த்தாவை ஆசீர்வதியும். இந்த விசுவாசத்தில் வர்த்திக்கப்பட இந்த வேலை ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.